இப்ப பாருங்க, ஒரு சிலருக்கு அப்படியே கை இப்படியே கர நடுங்கும். ஒரு சிலர் என்னன்னா பேனா பிடிச்சி இப்ப எழுத முடியாது. எழுதுறதுக்குள்ளார 1008 கிறுக்கல்கள். சரி, காப்பி சூடா கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்படியே கட ஆடி என்ன ஆகுனா கீழே கொட்டிக்கிட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்படி கை நடுக்க மட்டும் இல்லைங்க, ஒரு சிலருக்கு காலும் நடுங்கும், தலையும் நடுங்கும். நரம்புகள் எல்லாம் என்ன ஆகுதுன்னா ஒரு வித தளர்ச்சி ஏற்பட்டு இந்த பிரச்சனை ஏற்படுதுங்க. இந்த பிரச்சனை வந்து ஒரு 60-70 வயசுல ஏற்படணும். ஆனா இப்ப சின்ன வயசுக்காரங்களுக்கே ஏற்படுறது. அது ஏன் ஏற்படுது, இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு இந்த காணொலியில பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. மிஸ்டர் லேடிஸ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு சகோதரன் கார்த்திகேயன், லக்ஷ்மி ஹெல்த் கேர் சென்டர்ல இருந்து பேசுறாங்க. பொதுவா இப்ப இருக்கக்கூடிய வாழ்க்கை முறை, உணவு முறையில மனிதன் வந்து பரபரன்னு ஓடுறான். அன்னாட வாழ்க்கையை ஓட்டுறதுக்குள்ளார அவன் ராக்கெட் வேக சுத்த வேண்டியது இருக்கு. ஆனா அவனுடைய வேகத்துக்கு ஏத்த மாதிரி அவன் உடல் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கானா இல்ல. அதனாலதான் ஏகப்பட்ட நோய்கள் வந்து பெருகிக்கிட்டே வருது. அதுல வந்து பயப்பட வேண்டிய ஒரு நோய் வந்து நரம்பு தளர்ச்சி. அந்த நரம்பு தளர்ச்சியில ஸ்பெசிபிக்கா கை விரல், கால் விரல், உடல் இதெல்லாம் நடுங்கிறது. இதுலயே நடுக்குவாதம், உதறுவாதம் அப்படின்னு பார்க்கின்சன் டிசீஸ் முத்தி போனா வரும். அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்ல இருக்கக்கூடியது எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படிங்கிறத நாம இந்த காணொலியில பார்க்க போறோம். வாங்க. இப்ப பொதுவா இந்த நடுக்கம் எப்படி ஏற்படுது அப்படின்னா, மூளை இருக்கு பாத்தீங்களா, மூளையில இருந்து உங்களுக்கு ஒரு ஃபைனல் கார்டுங்கிற நரம்பு தண்டு உடம் வழியா இறங்கும். இந்த நரம்பு பாத்தீங்கன்னா உங்களுக்கு விரல் அளவு இருக்கும். இதை பத்தி ஏற்கனவே தண்டுவட சம்பந்தமான நோய்கள் வீடியோல சொல்லியிருக்கேன். இந்த நரம்புல கை, காலு, உடம்பு எல்லாத்துக்குமே என்ன ஆகும்னா சின்ன சின்ன நரம்புகள் பிரியும். இந்த நரம்போட குறுக்கு வெட்டு தோட்டத்தை பாத்தீங்கன்னா அதுல வந்து இப்படி 3 ரோவா இருக்குங்க. ஒரு மரத்தை குறுக்கால வெட்டினீங்கன்னா அப்படி லேயரா இருக்கு, அது மாதிரி 3 லேயரா இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய பார்ட் வந்து மோட்டார் நர்வ் ஆஃப் த பார்ட் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த பார்ட் சென்சிட்டிவ் நர்வ் ஆஃப் த பார்ட்னு சொல்றாங்க. மூணாவது உள்ளார இருக்கிறது முக்கியமான பார்ட். இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, இந்த மோட்டார் பார்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த பார்ட் வழியா தான் என்ன ஆகுதுன்னா சிக்னல்ஸ் எல்லாம் நம்ம உடல் மூவ்மெண்ட்டுக்கு மூளையில இருந்து வருது. மூளை பார்த்து கையே நீ மேல தூக்கு அப்படின்னு ஆர்டர் போட்டா இந்த மோட்டார் நர்வ் வழியா தான் அந்த சிக்னல்ஸ் வந்து கையை நாம தூக்குவோம். அதே மாதிரி கையில ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா அது வந்து இந்த மோட்டார் நரம்பு வழியா தான் மூளைக்கு போகுது. இப்படி சிக்னல் பரிமாற்றம் மோட்டார் நர்வ்ல நடக்குது. அடுத்து இந்த சென்சிட்டிவ் நர்வ் சிஸ்டம், இந்த சென்சிட்டிவ் நர்வ்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த பார்ட்ல என்ன ஆகும் அப்படின்னா நம்ம உடம்பு சூடு உணர்றது பாத்தீங்களா, குளிர்ச்சி, ஒரு சில நெருப்பை தொட்டா சுடுது இல்லைங்களா, அதெல்லாம் அந்த உணர்ச்சி எல்லாம் எப்படி போகுதுன்னா இந்த சென்சிரி பார்ட்ல தான் போகுது. குளிர்ச்சியான பொருட்களை தொடும்போது, நம்ம அடுத்தவங்களை டச் பண்ணும்போது இந்த உணர்ச்சிகள் எல்லாம் சென்சிரி பார்ட் வழியா தான் போகுது. அடுத்து சென்ட்ரல் இருக்கக்கூடிய மைய பகுதி, இது வந்து நாம உணர்ச்சி வசப்படும் போது நம்மளை அறியாம மயிர் அப்படியே கூச்சேரின்னு சொல்லுவாங்க இல்லையா, இது மாதிரி செய்கைகள் எல்லாம் இந்த சென்ட்ரல்ல இருக்கக்கூடிய அட்டானமிக் பார்ட்னு சொல்றாங்க, அதுக்கு பேரு. அது வழியா நமக்கு பாஸ் ஆகுதுங்க. சோ ஒரு நரம்பு தான் நம்ம மொத்த உடலையும் இயக்கக்கூடிய சிக்னல் டிரான்ஸ்மிட்டரா இருக்கு. இதை பார்த்துதான் என்ன பண்ணாங்கன்னா கரண்டை எப்படி கடத்துறதுன்னு இந்த வயர்கள் எல்லாம் கண்டுபிடிச்சது. வயர் என்ன பண்ணுது, கரண்டை கனெக்ட் பண்ணுது இல்லையா, அதே மாதிரி தான் இந்த நரம்பு வந்து நம்ம சிக்னல்ஸை கனெக்ட் பண்ணுதுங்க. இப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த மோட்டார் பார்ட் ஆஃப் த நர்வ் நம்ம சொல்லக்கூடிய மேல் லேயர்ல ஏற்படக்கூடிய ஒரு சில குளறுபடிகளால என்ன ஆகுதுன்னா சிக்னல் வந்து வேக வேகமா தசைகளுக்கு போகும், இல்ல ஸ்லோவா போகும், இல்ல நின்று போகும். இதனாலதான் இந்த நடுக்கங்கள் எல்லாம் ஏற்படுது. இந்த நோய் வர்றவங்களுக்கு வந்து ஒரு தீர்வு இது வரைக்கும் அறிவியல் பூர்வமா கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்றாங்க. முத்தன கண்டிஷன்ல வந்து பார்க்கின்சன் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நடுக்குவாதம், உதர்வாதம் சொல்லுவாங்க. இப்ப நவீன அது மாதிரி ஒரு கண்டிஷன்ல இப்ப நவீன மருத்துவத்துல மூளையில ஒரு சிப்பு வச்சு சிக்னல்ஸை கண்ட்ரோல் பண்ற மாதிரி எல்லாம் கொண்டு வந்திருக்கிறதா சொல்றாங்க. அது ஒரு நல்ல சிஸ்டம் தான். பட் அதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜுக்குலாம் அந்த சிப்பு வைக்க முடியாது. சோ இவங்களுக்கு என்ன பண்ணலாம், நம்ம சித்தர்கள் ஒரு மருந்து அருமையா சொல்லி வச்சிருக்காங்க. பார்க்கறதுக்கு நெய் மாதிரி இருக்கும், அதனால ஏதாவது நரம்பனை அப்படின்னு நம்ம கூப்பிடுவோம். இது காலங்காலமா நாம கிளினிக்ல செஞ்சு நிறைய பேருக்கு கொடுத்து நடுக்கங்கள் எல்லாம் நின்று இருக்கு. இந்த சிக்னல் கோளாறுகளால மட்டும் இல்லாம நரம்பு தளர்ச்சியால ஏற்படக்கூடிய நடுக்கங்கள், சுகர் பேஷண்ட்களுக்கு ஏற்படக்கூடிய நடுக்கங்கள், இதை எல்லாத்தையுமே இந்த நரம்பு, இந்த நெய் வந்து நல்லாவே கேக்குது. உடல் பலத்தை வந்து அதிகப்படுத்துது இந்த நெய். சரி வாங்க, என்னென்ன
பொருள் வேணும், எப்படி செய்யறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நண்பர்களே, நம்ம காணொலியை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு எல்லாம் தெரியும், எந்த ஒரு மூலிகையா இருந்தாலும் சுத்தி பண்ணி தான் நாம மருந்து தயார் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த மருந்துக்கு தேவையான பொருட்களை நாம சுத்தி பண்ணி தான் பண்ண போறோம். வாங்க என்னென்னு பார்ப்போம். மிளகு தூள் ஒரு 60 கிராம், பரங்கிப்பட்டை தூள் ஒரு 60 கிராம், சுக்குத்தூள் ஒரு 60 கிராம், திப்பிலித்தூள் ஒரு 60 கிராம், மலைப்புண்டுன்னா ஒத்த பூண்டா இருக்கும், அதை வாங்கி நல்லா உரிச்சது வந்து ஒரு 60 கிராம். இதெல்லாம் தனியா வச்சுக்கோங்க. அடுத்து வெள்ளாட்டு கொழுப்பு. இந்த வெள்ளாடு பார்த்து, அதாவது ஆட்டுக்கறி வாங்குறீங்களா, அந்த கடையில போய் நீங்க சொல்லி வச்சுதான் வாங்கணும். வெள்ளாட்டு கொழுப்பு தான் நல்ல வேலை செய்யும். அவன் மேய்ச்சல் செம்மறி ஆட்டு கொழுப்பை கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால நீங்க தெரிஞ்ச கடையை பார்த்து பக்கத்துல இருந்து கொழுப்பு வாங்கி என்ன பண்ணுங்க, சின்ன சின்னதா கட் பண்ணியா வாங்கிட்டு வந்துங்க. இந்த கைமா போடுறதுக்கெல்லாம் கட் பண்ணி கொடுப்பாங்க இல்லையா, அது மாதிரி. ஏன்னா நீங்க வந்து இதை வந்து திருப்பி அரைக்க வேண்டிய சுச்சுவேஷன் வரும். நீ கட் பண்ணி வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்படி வெள்ளாட்டு கொழுப்பு வந்து ஒரு 300 கிராம், சுத்தமான மரச்செக்குல ஆட்டுன நல்லெண்ணெய் ஒரு 1.5 லிட்டர். நல்லெண்ணெய் பாக்கெட் நல்லெண்ணெய்லாம் வருது, அதனுடைய ப்ராசஸ் வந்து வேற. அது வந்து மெஷின்ல பண்ணும்போது ஓவர் ஹீட் ஆகும், அதுல இருக்கக்கூடிய விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் அதுலயே வந்து முக்கால்வாசி போயிடுது. ஆனா செக்குல பாரம்பரியமா மெதுவா சுத்தக்கூடிய நல்லெண்ணெயில வந்து சத்துக்கள் அப்படியே இருக்கும். அதே மாதிரி அதுல கசடும் இருக்கும், கொஞ்சம் ஸ்மெல்லும் வரும். உண்மையிலேயே அதுதான் அற்புதமான நல்லெண்ணெய். இந்த நல்லெண்ணெய் வந்து ஒரு 1.5 லிட்டர் வாங்கிக்கோங்க. இப்ப என்ன பண்றீங்கன்னா, ஒரு 3 லிட்டர் பிடிக்கிற அளவுக்கு, 4 லிட்டர் பிடிக்கிற அளவுக்கு ஒரு இரும்பு உரல் ரெடி பண்ணிக்கணும். அதுல இரும்பு உலக்க ஒண்ணு சேர்ந்தே தான் இருக்கும். இதுல என்ன பண்றீங்க, உரிச்ச பூண்டை, வெள்ளை பூண்டை போட்டு ஒவ்வொரு தூளா போட்டு கொஞ்சம் நல்லா இடிக்க ஆரம்பிங்க. கடைசியா என்ன பண்றீங்கன்னா, வெள்ளாட்டு கொழுப்பை கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நல்லா இடிச்சிங்கன்னா அப்படியே அந்த சப்பாத்தி மாவு எப்படி வரும் அது மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு வரும். ஆனா இது கொஞ்சம் இழுபடும், ஏன்னா கொழுப்பு சேர்ந்துருக்கனால. இதை வந்து நீங்க தனியா வச்சுக்கிறீங்க. பிறகு என்ன பண்றீங்கன்னா, ஒரு 20 லிட்டர் கொள்ளல உள்ள வானொலி, பெரிய வானொலி எடுத்துக்கோங்க. அதை அடுப்புல வச்சுட்டு அந்த வாளிலையில ஒரு 9 லிட்டர் தண்ணி ஊத்துங்க. தண்ணி ஊத்து அது கொஞ்சம் கொதி வர்ற நேரத்துல நம்ம தனியா அரைச்சி எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த சப்பாத்தி மாவு மாதிரி இருக்கக்கூடிய மருந்து பொருட்கள் எல்லாம் அதுல போட்டு நல்லா கரண்டில கலக்குங்க. அந்த தண்ணியோட அது சேர்ந்து நல்லா உறவாடி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சுண்ட ஆரம்பிக்கும். சுண்டும் போது நம்ம கவனமா இருந்து என்ன பண்ணணும்னா, ஒரு பெரிய கரண்டில வந்து நம்ம அதை கிண்டி விடணும். சின்ன கரண்டிலாம் வச்சு கிண்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க உங்களுக்கு தெளிச்சு மூஞ்சில கையில பட்டு காயமாகறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும். இந்த 9 லிட்டர் தண்ணி என்னாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா சுண்டி ஒரு 1.5 லிட்டர் அளவுக்கு வரும். இந்த நேரத்துல நல்லெண்ணெய் வச்சிருக்கீங்களே, அந்த நல்லெண்ணெயை ஊத்துங்க. இப்ப நல்லெண்ணெய் ஒரு 1.5 லிட்டர், சுண்டுன கஷாயம் ஒரு 1.5 லிட்டர், 3 லிட்டர் இருக்கு இல்லையா, அந்த 3 லிட்டரையும் நல்லா கலக்கணும். கலக்கும் போது 1.5 லிட்டர் தண்ணி வந்து ஆவியாகி அந்த எண்ணெய் மற்ற பொருட்கள் மட்டும் கீழே அப்படியே மருந்தா இருக்கும். மருந்துல வந்து கசடு வந்து கீழே அடியில படிய ஆரம்பிக்கும். அந்த கசடை எடுத்து இப்படி உருட்டி பார்த்தீங்கன்னா களி மாதிரி வரும். அது அப்படியே ஒரு சோத்துல இப்படி போட்டு இடிச்சா பந்தை தூக்கி போட்டு எப்படி இருக்கும், அது மாதிரி அந்த கசடை உருட்டி சோத்துல போட்டீங்கன்னா அப்படியே ஒட்டிக்குங்க. இதுதான் பதம். இந்த பதத்துல என்ன பண்றீங்கன்னா, வானிலையை இறக்கி வச்சு ஆற விட்டு வடிகட்டி வச்சுக்கோங்க. இந்த வடிகட்டினது வந்து ஒரு தட்டுல ஊத்தி பார்த்தீங்கன்னா கீழே வந்து நெய் மாதிரி படியும். அதனாலதான் இதை வந்து நரம்பு நெய் அப்படின்னு சொல்றோம். இத ஒரு பாட்டில பத்திரப்படுத்திட்டு காலை இரவு 5 ml இல்ல 10 ml அவங்க உடல் தன்மைக்கு ஏத்த மாதிரி சுடுதண்ணிலையோ இல்ல பாலிலையோ குடிச்சிட்டு வாங்க. ஒரே வாரத்துல உங்க நடுக்கங்கள் எல்லாம் குறையறத பார்க்கலாம். பாதிப்புக்கு ஏத்த மாதிரி ஒரு சிலருக்கு ஒரே வாரத்திலேயோ, ஒரு சிலருக்கு 15 நாள்லயோ, ஒரு சிலருக்கு 1 மாதத்திலேயோ நல்ல மாற்றம் தெரியும். நம்ம கிளினிக்ல நிறைய பேர் இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 15 நாள்ல நல்ல ரிசல்ட் சொல்லியிருக்காங்க. ரொம்ப கடுமையா பாதிச்சவங்க ஒரு 3 மாசம் எடுத்து நல்லா இருக்கதா சொல்லியிருக்காங்க. இது வந்து சித்தர்கள் சொன்ன அருமையான ஒரு மருந்து. இந்த நரம்பு நெய்யை செஞ்சு சாப்பிட்டு நல்லபடியா உடம்ப வச்சுக்க வாழ்த்துக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம்.